சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாம். மாலை வேளையும் கூட 50வது தோத்திர பண்டிகை கொண்டாடுவதை கர்த்தர் கிருபை தந்தது மாத்திரமல்ல, அநேக மக்களை கூட்டி சேர்த்து என் நாமம் மையப்படும்படியாக பண்டிகை ஆசிரியங்கள் சொல்லி ஆண்டர் கொடுத்த வார்த்தையின்படி ஆசிரிக்க கடவுள் கொடுத்த பெரிய கிருபையை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் வழி நடத்தி இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அவளை ஆஸ்வதிக்க போகிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். விசேஷமாக தலையை தாழ்த்தி, ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ராஜா, கரம் கூட இருக்கிற ராஜா, எங்களோட வாங்க, எங்களோட பேசுங்க, நீங்கள் பேசுங்க ராஜா. எந்த சூழ்நிலையும் வந்திருக்கலாம், எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டு ஒரே இருதயமாய் ஒரே சிந்தனையாய் நாங்கள் வாழ கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? சீனாய் மலையிலே ஆண்டவர் பனி போல இறங்கி ஆசீர்வதித்து மோசேயை பலப்படுத்தின தெய்வம் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து 2 முறை புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ மகிமையை பெற்று ஒரு மகிமையான வாழ்க்கை வேதத்தில் வாசிக்கும் இல்லை. ஒரு சிநேகிதருடன் பேசுவதில் யாத்திரை 33:11 வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அதே கிருபை ஆண்டவர் எங்களுக்கு வேணும் ராஜா, அதே கிருபை வேணும்னு கேட்கலாமா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தைப்படி உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் பெருமைப்படுத்த போகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, விரும்பி வந்தேன் இந்த வானத்திலே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாக
சோகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோதீவினிலே இறங்கி வந்தவரே, பத்மோதீவினிலே பக்தரை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உள்ளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன் சொன்ன தெய்வம் எங்களை உயர்த்தி வழிநடத்தி ஆஸ்வதித்து பலப்படுத்தி வர பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க. மாலை வேளையை ஆஸ்வதித்து கொடுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் நீ நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே அறிந்து தெரிந்து வாழ கிருபை தாங்கப்பா. மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமல்ல, தம்பி குருவானர் ஜெனி அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது மைத்தினர் பார்த்தேன். ஜபா மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க, பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ஹைதராபாத்தில் ஒரு பகுதியில் குஸ்ரோயில் வாழ்கிற பகுதியில் கடைசி ஸ்டேஜ் 3 நாள்லேயும் செத்து போவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஓடி சேர்ப்பாங்க. 3 நாளைக்கு முன்னால் 3 நாளைக்கு செத்து போவாங்க. சரீரெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து பயங்கரமான சூழ்நிலை இருக்கும். சாக போகிற நிலையில் யாராவது ஒருத்தர் வந்து வாக்கு கொடுப்பாங்க. என்ன வாக்கு கொடுப்பாங்கன்னா, அந்த பிரேதத்தை நான் அடக்கம் பண்ணுறேன், தானம் நான் பண்ணுறேன், அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. குஷ்டரோகி இவனுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோ கஷ்டம். அதான் நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் வாக்கு கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி இந்த பூமியில் இந்த ஊர்லேருந்து ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அடக்கம் பண்ணுறதுக்கு 18,000 என்னவோ காரியம், 18,000 சில்லறை என்னவோ அடக்கம் பண்ணுறதுக்காக. உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு இந்த ஐயா இந்த அம்மா இந்த ஊர்லேருந்து உனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, இந்த பணத்தை அனுப்பியிருக்காங்கன்னு சொன்ன உடனே சாக போகிற நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். ஏன் சந்தோஷப்படுவாங்கன்னா, நம்மளையும் அடக்கம் பண்ணுறதுக்கு, நம்மளையும் இறுதி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நமக்கு இந்த உலகத்தில் இருக்காங்களா? நான் ஒன்றுமே இல்லாமல் நினச்சி வாழ்ந்தேனே, ஒன்றுமே இல்லாமல் இருந்து வாழ்ந்தேனே, எனக்கும் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்னு செஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அந்த ஜீவனை விடுற நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஜீவனை விடுவாங்களாம். காரணம் கேட்டால், எனக்கும் அடக்கம்னு ஒரு ஆள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்காரு, எனக்கும் அடக்கம்னு ஒரு ஆள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஜீவனை விடுவாங்களாம். ஜீவனை விட்டு கேட்பாங்களாம். ஏன்னு கேட்டால், அந்த உலகம் வந்து நன்றி இல்லாத உலகம், அன்பு இல்லாத உலகம். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 17 வாசிக்கும் போது 10 குஷ்டரோகிகள் இருக்காங்க. 10 குஷ்டரோகிகள் இருக்கும்போது ஆண்டவர் பற்றி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு ஆண்டவர் தேடி போகிறாங்க. ஆண்டவர் தேடி போய் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆசாரியர்களுக்கும் காண்பீங்கன்னு சொல்கிறாரு, ஆசாரியர்களுக்கும் காண்பீங்கன்னு சொல்கிறாரு. 10 பேரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது சுகமாகிறாங்க. சுகமான உடனே 10 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் மனுஷன் மட்டும் ஆண்டவர் நன்றி சொல்கிறான். ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைக்காக, நீர் கொடுத்த விடுதலைக்காக நான் சுகம் பெற்றேன் ஐயான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டு சொல்லுவார், குணமாக்கப்பட்ட 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அவனுக்கு ஆண்டுக்கு சொல்லுவாராம், அந்நியனை ஒளிய அவன் சமாரியனாக இருப்பான், அந்நியன் ஒளி வேறு ஒருத்தரும் கிடைக்கலையா ஆண்டு சொல்லுவார். இன்றைக்கி அப்படித்தான் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நன்மை பெற்ற வரைக்கும் தான், நன்மை பெறுற வரைக்கும் தான் நீ நல்லவங்க, கடவுள் உங்களை கடவுளாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்னு சொல்லுவாங்க. நன்மை அடைஞ்ச பிறகு அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க போயிடுவாங்க. ஆனால் அது வாழ்க்கை இல்லை. பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை வாழணும். இதுதான் வாழ்க்கை. உலகத்தை நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்து போவது எந்த காரியத்தையும் மனுஷன் எடுத்து செல்லவே முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இதுதான் சந்தோஷம். அருமையான குருநாள் வீட்டுக்கு வந்தோன்னா தம்பி மைத்தினோட ஜபா தம்பியை பார்த்தேன், அவர் மனைவியும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக அந்த காரியம் கேட்டால், மத்தாளம்பரையில் இருக்காங்க, குடியிருக்காங்க. பழைய குற்றாலம் போகிற வழியில் மத்தாளம்பரையில் குடியிருக்காங்க. அவங்க சேவையை நான் பார்த்தேன். ரொம்ப சேவை. குஷ்ரோகிகள் அழுகி நாற்றம் எடுத்த புண்ணோட வாழ்க்கை நாற்றம் எடுத்த மக்கள் மத்தியில் ஊழியத்தை செய்கிறாங்க. கிட்ட போய் தடவி சுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காங்க. நம்ம கிட்டே பார்க்க முடியாது, முகத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி கூட சொன்னார், ஐயா இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டினார். அழுகி நாற்றம் எடுத்த இடத்துல. அதேபோல் நீ அழுகி நாற்றமாய் வாழுகிற ஒன்றை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். வாழ்க்கையில் யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்லி அழுகி நாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கியே ஒன்று ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஒரு மடம் முக்கூடலில் நான் போயிருந்தேன். ஒரு ஐயா சொன்னார், அட்ரஸ் கொடுத்த ஐயா, நீங்கள் என்னை பார்க்க வரணும், அந்த பக்கம் வந்தால் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கஷ்டப்பட உடனே அந்த அட்ரஸை தேடி நான் போனேன். அந்த அட்ரஸை தேடி போனால் அவர் நடக்க முடியலை. தவண்டு பாத்ரூம் போகிறது ஒரு இடம் தான், எல்லாமே ஒரு இடம் தான். தவண்டு போகிறாரு. பிள்ளைகள்லாம் கவனிக்கலை. ஏன் கேட்டால் மனைவியை அடித்து சித்திரை பண்ணி கொடூரமாக கொண்டுட்டார்.
இப்படி பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்ட உடனே எனக்கு அவர் சொன்னார், அவர் ஏங்கி என்ன சொன்னார்னா, ஏங்கி அழுதார். என் மனைவிக்கு பண்ண துரோகம்தான், என் மனைவி அவனை பட்ட பாடு, என் மனைவி எனக்காக எவ்வளவோ காரியத்தை செய்தா, எவ்வளவோ காரியம் செய்தா, அந்த மனைவியை நான் மறந்து மனைவிக்கு பண்ண துரோகம் தான் ஐயா எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு காடுன்னு சொன்னார். நான் அவர் சொல்லி ஜெபம் பண்ணி வெளியே வரேன். வெளியே வந்தால் ஒரு அம்மா ஃபுல் டைமில் டெலிவரிக்காக காத்திருக்காங்க. ஒரு குழந்தைய மடியில் போட்டிருக்காங்க, ஒரு குழந்தை காலுக்குள்ளே இருக்குது, ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே படுத்துருக்கு. 3 நடக்க முடியாமல் இளம்பிள்ளை வதம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்தேன், என்னம்மான்னு கேட்டேன். ஐயா, என்ன வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தைங்க நிற்கிது, ஒரு குழந்தை வீட்டில் படுத்துருக்கு. ஐயா, நான் ஏன் இந்த பாவம் பண்ணேன், ஏன் இந்த கஷ்டம் பண்ணேன், ஏன் இந்த கஷ்டம் பண்ணேன், ஏன் இந்த பாடு, மகளை நினைக்கவே முடியல. அழுதாங்க. எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. எதிர் வீடு தான். நான் வரேம்மான்னு சொல்லி வீட்டில் போய் ஜெபம் பண்ணேன். அவன் வீட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வேதனை. ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு இப்படி சாபங்கள், ஏன் சாபங்கள்? வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 9ஆம் ஒரு பிறவி குருடன் இருக்கான். பிறவி குருடன் கொண்டு வந்து ஆண்டு காட்டுறாங்க. காட்டிட்டு சொல்கிறாங்க, இப்போ குருடனை பிறகு யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா முன்னோர்கள் செய்த பாவமானு கேட்குறாங்க. ஆண்டு சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவம் அல்ல, முன்னோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படுத்த பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உமிழீரை சேருண்டாக்கி கண்களை பூசி சீலவான் படத்துக்கு கழுவுன்னு சொல்கிறார். சீலவான் என்பதுக்கு அனுப்பப்படுவன் என்ற அர்த்தமா, அனுப்பப்படுவன் என்ற அர்த்தம். அந்த வீட்டை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளோ இருதயம் வேதனைப்பட்டிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆண்டவரே, நீ எங்களுக்கப்பட்ட பாடுகள் என்ன ஆண்டவரே, யாராட்ட கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு நிமிஷம் வாழ்றது கடவுளுடைய கிருபை, ஒவ்வொரு நிமிஷம் வாழ்றது கடவுளுடைய கிருபை. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஓ, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தெய்வமே மனதுருக்கூடிய தெய்வம் தான். இன்னைக்கு அதை தப்பாக நிறைய பயன்படுத்திக்கிறாங்க. யாரும் பயன்படுத்துகிற மூலிகை தான் தப்பாக பயன்படுத்துகிறான். மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, மற்றவங்களாம் ஆண்டவர் அறியாத மக்கள்லாம் அறிஞ்ச உடனே ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஊழியம் செய்கிறவன் தான் தப்பாக பயன்படுத்திட்டு சம்பாத்தியத்துக்கு வசூலுக்காக பேரை ஏமாற்றிட்டு வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாரம் இல்லாத ஊழியம், தரிசனம் இல்லாத ஊழியம். ஜெபம் நினைக்கும் போது நம்மளே வேதனை, எனக்கு சந்தோஷம். ஒரு சம்பாதிக்க வேண்டிய கைஸில் அது குஸ்ரோகியை பார்த்துக்கிட்டு குஸ்ரோகி சுகமடையணும், சந்தோஷம் அடையணும், மனசு திருப்தி அடையணும். அது எத்தனையோ மக்கள் எய்ட்ஸோடு வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ வேதனையா, எத்தனையோ மக்கள். அது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே வர மாட்டாங்க, சாக்கவே போக மாட்டாங்க. யாருமே பெற்ற பிள்ளையோடு பார்க்காது, புருஷன் பார்க்க மாட்டான், மனைவி பார்க்க மாட்டா, அவன் கிடக்கான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் வெறுத்து ஒறுத்து இதோடைய அன்பை பயன்படுத்தி இந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா. நீங்கள் அப்படி வாழணும். வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை தான், புரோஜனம் இல்லாத வாழ்ந்து புரோஜனமே கிடையாது. ஆண்டவர் பேதுரு ஊழியத்து கிடைக்காரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 20ஆம் வாசிக்கும் போது 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் கூட்டுறாருல, யோனாவின் குமாரி சீமோனே, என்கிட்ட அன்பாக இருக்கான்னு கேட்குறாரு. அவன்கிட்ட கேட்குறாரு,
உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவேனுங்க. ஆண்டவர் நீ நம்ம நேசிக்க நீ அறிவீருங்க. என் ஆடுகளை மேய்ப்பாயாங்காரு. உடனே ஆடு மூணாவது கேட்காரு, ரெண்டாவது கேட்காரு, யோனா குமாரே சீமோனே என்னை நேசிக்கிறையான்னு கேட்கும்போது ஆண்டவரே நேசிக்கிறேன் என்பதை அறிவீருங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. மூன்றாவது தரம் கேட்காரு, யோனா குமார் சீமோனே இவர்களையும் அன்பாய் நேசிக்கிறான்னு கேட்கும்போது அழுவுறான். ஆண்டவர் நீ நேசிக்கணும் அன்பை அறிவீர், மீண்டும் என்கிட்ட கேட்கலப்பான்னு சொல்லி அழுகுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஒரே ஒரு வார்த்தை, என் ஆடுகளை மேய்ப்பான்னு சொன்னது வார்த்தை அல்ல, உன் வயது இருக்க மட்டும், உன் நாட்கள் இருக்க வரைக்கும் உனக்கு இஷ்டமான இடத்துல அலைஞ்சு திருவாய். உன் வயதாகும் போது வேற ஒருத்தர் அறையை கட்டுவான், வேற ஒருத்தர் அறையை கட்டுறது மாட்டோம், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கூட்டி செல்லுவான். இப்படிப்பட்ட மரணத்தில் மறிக்க போகிறான்னு சொன்னார். காரணம் கேட்டால் எல்லாரும் சிலுவையில் அடித்தாங்க, பேதுரு மட்டும் தலைகீழ அடித்தாங்க, தலைகீழ சிலுவை அடித்தாங்க. ஏன் தெரியுமா? அவர் தூணா விளங்குனா, கடல் சாட்சியாக விளங்குனா, மகிமையாக விளங்குனா. ஏன் தெரியுமா? நிறைய பேர் சாபத்து வாங்கிட்டாங்க. ஆண்டு சிலுவை அறைய போகும்போது இது எங்கள் மேலே, என் குடும்பம் மேலே, என் பிள்ளை மேலே வரட்டும், ஆனால் அவர் சிலுவை அறையணும் அப்படிதான் கேட்டாங்க. அந்த சாபத்தினால எருசலேம் நகரமே தீப்பிடிச்சு நெறிந்தது. கிறிஸ்துவுக்கு பிறகு அநேக பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டாங்க. சின்ன பிள்ளைகளாம் கொலை செய்யப்பட்டு ரத்தம் இருக்கு எருசலேம் ஓடிச்சு. கொடூரமான ஓடிக்கும் போது பேதுரு ஊருக்குள்ளே போகிறாரு, எருசலேமுக்குள்ளே போகிறாரு. போகும்போது அந்த காட்சியை பார்த்து உள்ளே போக கஷ்டப்படுறாரு. நம்மளும் கொண்டுடுவாங்கன்னு நினச்சி கஷ்டப்படுறாரு. ஆண்டவர் தரிசனம் கொடுக்காரு, சிலுவையில் தூங்குறாரு. பேதுரு கேட்காரு, ஆண்டவர் என்னப்பான்னு கேட்கும்போது, நான் மீண்டும் சிலுவையில் அறையப்பட போகிறேன்ப்பா, ரெண்டாவது அறையப்பட போகிறேன், நீ வெக்கப்பட வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது பேதுரு சொன்னாரா, இல்லைப்பா நான் உடனே போகிறேன்னு சொல்லி போய் சிலுவையில் அறையப்பட்டார், தலைகீழ அறையப்பட்டார். ஐயா ஊழியக்காரன் அதுதான் வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 10:10 வாசிக்கும்போது நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு அதன் ஜீவனை கொடுக்க வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு திருடவும் கொல்லவும் அழிக்க வேறொன்றுக்கு வரான், நானே ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு வேதத்தில் வாசிக்கமில்லை. அதே போல் கடவுளை போல வாழணும், கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும். ஏதோ வளரவே கூடாது. ஆண்டவரை பட்சிக்கிற அக்னி யாரும் தப்ப முடியாது. சிலவர் பவரில் இருக்கும், அதிகாரத்தில் இருக்கும், நம்மளை இப்படி வாழ்ந்தால் நினைக்கவே முடியாது, யாரும் தப்ப முடியாது. வேதத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா லூக்கா 13 வாசிக்கும் போது 5, 6, 7 வசனம் வாசிக்கும் போது ஒரு எஜமான் திராட்சை தோட்டத்தை வச்சுருக்கான். திராட்சை தோட்டத்தை வச்சுட்டு நடுவே ஒரு அத்தி மரத்தை வச்சுருக்கான். அத்தி மரத்தில் கனி இல்லை. வேலைக்காரனை கூப்பிடுறான், அந்த திராட்சை தோட்டத்தை பாருப்பா, ஒரு அத்திமரம் நடுவே நிற்கி போய் பாருங்காரு, எந்த கனி இல்லை. அவன் திராட்சை தோட்டத்தை எஜமான் என்ன சொல்கிறான், வேலைக்காரனை கூப்பிட்டு 3 வருஷமா அது கனி தரும்னு தேடி வந்தப்பா, கனி இல்லை, 3 வருஷமா தண்டமாக அது இருக்குது, வெட்டி தூர போடுங்க. அவன் சொல்கிறான், ஐயா இந்த வருஷமா அது இருக்கட்டும், அது நான் கொத்தி போடுறேன், ஒருவேளை கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்காட்ட வெட்டி போடலான்க்கான். நீ கனி கொடுக்காத ஊழியக்காரன் எத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருப்ப? ஆண்டு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற மனுஷனா எத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருப்ப? ஆண்டு கொடுத்த காரியத்தை பயன்படுத்தாமல் அலட்சியம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ விதமான வாழ்ந்து வாயனா. பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம், வேற எங்கே போய் படுக்காது, வீட்டு வாசப்படியெல்லாம் படுத்திருக்கோம். அதை மனதில் நினைத்து கடவுளுக்கு சாட்சியுள்ள மனுஷனா, கடவுள் மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக வாழணும். வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். அழிஞ்சு போகிற உலகம், எப்போ என்ன நடக்கும், என்ன சம்பவம் நடக்கும், யார் விட்டு சாவு, யாருக்கு அட்டாக் ஏற்படுது, யாருக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாத காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் கண்மணியை போல பார்க்காரு. கண்மணியை போல பார்க்க தெய்வத்துக்கு நம்ம எப்படி கட்ட மக்களாக வாழணும். நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்க நல்லா இருப்பாங்க. உங்கள் ஊரில் எடுத்துக்கிடுங்களேன், தம்பி சௌந்தரபாண்டியன் அவங்க கல்யாணம் பண்ணி சொல்ல சரி, இந்து குடும்பத்தில், ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அவருக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளை, ஒரு பையன். காரணம் அந்த அம்மாவுடைய ஜபந்தான். ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அவர் சுகரில் இறந்து போயிட்டார். இந்த அம்மாவுக்கு பலவிதமான உடல்நல நோய், ஆனால் ஆண்டவர் விடலை.
மரியாள் தன்னுடைய 70 நல்ல பங்கு வாழ்க்கை தெரிந்து கொண்டு ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்ததுனால இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக கண்களுக்கு முன்பாக பிள்ளைகளையும் வாழ்வினி காண்பா என்ற வாக்குத்தத்தை நிறைவேற கடவுள் குறித்து இன்றைக்கு இந்த 50ஆம் தோத்திரமுடைய காணும்படியான கிருபை ஆண்டு தந்திருக்கிறார். இதான் கர்த்தர் பெரியவர். நீ நினைக்கும் போது ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 18 வருஷமாக பேருடைய மாமி கூனியாக இருந்தால, நிமிர முடியாமல் இருந்தால, விடுதலை கொடுத்தார்ல. அதே தெய்வம் இன்றைக்கு விடுதலை கொடுக்க தெய்வமாக இருக்கார். எப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். உன் கண்ணீரை காணக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அது வேறு யாரும் இல்லை. அதில் வாழ்கிற காலங்கள் கொஞ்சம் காலங்கள் தான். தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழுவோம், கர்த்தரை ஆஸ்வதிக்கக்கூடிய மக்களாக வாழுவோம். கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடங்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டு சொன்னார். ஜெயிக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு ஜெயித்த தந்தது மாத்திரமல்ல, நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிறார், பாதுகாத்து கொண்டு வருகிறார். நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை முதிர்வயதுக்கும் பாதுகாப்பேன் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். தெய்வத்துக்கு சாட்சியாக இருக்கலாம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? அடுத்த ப்ரோக்ராம் நைட்டில் தலை தாழ்த்தி நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். பொய் சொல்லவே மாட்டார், பொய் சொல்லவே மாட்டார். அழைத்த தெய்வம் உண்மையாக இருந்தவனை பாதுகாப்பா. உன் சரீரத்தை எத்துப்பட்ட நோய் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையை பாடுகள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். வியாதி ஒன்றை விட்டு நீக்குவேன்னு சொன்ன தெய்வம் பரிதவிக்குடன் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் காத்திருக்கிறான்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் பார்வையிடுவேன்னு சொல்லி கதறினான்ல, வேதனை சுகமாயிரு சொன்ன தெய்வம் இன்றைக்கு வேதனை நீக்க போகிறார். நோக்கி பார்க்கலாமா? எல்லாம் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி ஆண்டவர் கேட்கலாமா? ஆண்டவரே கரம் கூட இருக்கிற ராஜான்னு கேட்கலாமா? உன்னை ஆஸ்வதிக்கும் தெய்வம் இரவிலே காக்கிற உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலதுபக்கத்தின் நிழலாய் இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். அவருடைய ஆத்மாவை காப்பார். கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார்.
காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. எங்களை காத்து கொண்டு வாங்க, இன்னும் பாதுகாக்க போறீங்கப்பா. ஆண்டவர், இந்த ஊழியருக்கு ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கே செய்தாய் என வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் கனமான ஊழியத்தை விசேஷத்தை கடவுள் காத்துக்கொள்ளுங்க. நோயினாலும் மனபாரத்தினாலும் மன கஷ்டத்திலும் வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. தம்பி ஜெனிக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக வருவோம் சாமி. வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அடுத்த ஐஎம்எஸ் நிகழ்ச்சிக்கு வருவோம் சாமி. ஊழியத்தை தாங்கி வர பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க. அந்த ஊழியத்தை கனப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கடிக்க நல்ல பிதாவே, ஆமென்.